நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கடும் பதற்றம் நண்பர்களே. என்னடா டெய்லி பதற்றமா போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நண்பர்களே. அந்த மாதிரியான செய்திகள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான பதற்றம் அப்படின்னா, பாகிஸ்தான் பக்கத்தில் கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை மீண்டும் சீண்டும் விதமாக பேசினாங்க. உடனடியாக கடும் பதிலடி ஒன்றை இந்தியா கொடுத்துருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பாகிஸ்தானில் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராக இருந்தார் இல்லையா இம்ரான்கான் அவர்கள், அவர் சிறையிலேயே இறந்துட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் கிடைச்சிருக்கு. அது உண்மையா இல்லையா, என்ன மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளைகுடாவில் நிலவும் பதற்றம் பல மாதங்கள் கழித்தும் தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது. இது பிராந்திய போராக மாறும் அச்சமும் தொடர்ந்து நிலவிட்டு வருது. இதற்கிடையில தான் இந்தியாவை நோக்கி வந்த கப்பல் ஒன்று பாகிஸ்தானுக்கு அருகே தாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தாக்கப்பட்ட அந்த கப்பல் எது, இதன் பின்னணி குறித்த விரிவான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வளைகுடாவை சுற்றிலும் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்ந்து நிலவிட்டு வருது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி தாக்குதல்கள் குறைந்துள்ள போதிலும் இன்னும் பிராந்திய அமைதி முழுமையாக திரும்பலை. இதனால தான் அங்கே பதற்றமான ஒரு சூழல் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்களும் தொடருது. மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ஏமனில் பாப் அல் மண்டேப் ஜலசந்தியில் செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்றைய தினம் எகிப்து நிறுவனங்களுக்கு சொந்தமான திகாமா அப்படிங்கிற சரக்கு கப்பல் மேலே ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக ஏமன் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த 3 மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த 1 அப்படின்னு 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் கப்பல் மீதான தாக்குதலுக்கு அப்புறம் மீட்பு பணிக்காக வந்தபோது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹவுதி படையை சேர்ந்த 2 மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டதாக ஏமன் கடலோர காவல்படை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் 7 கப்பல் பணியாளர்கள், 2 கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் 1 மீட்பு படை வீரர் அப்படின்னு மொத்தம் 10 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் கப்பல்கள் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் ஏற்படும் முதல் உயிரிழப்பு இதுவாகும். செங்கடல் வழியாக சவுதி ராணுவ உபகரணங்களை எடுத்து சென்ற கப்பல் ஒன்றை தாக்கியதை ஹவுதி படையினரும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதே போல் ஓமன் வளைகுடா பகுதியில் பனாமா நாட்டை சேர்ந்த கண்டெய்னர் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த கப்பல் ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீறியதாகவும் அதை நிறுத்துமாறு பல முறை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. ஆனால் கப்பல் தொடர்ந்து பயணித்ததுனால அமெரிக்க ராணுவம் ஏவுகணைகளை ஏவி அதன் இன்ஜினை செயலிழக்க செஞ்சதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் பாகிஸ்தான் கடற்கரையிலிருந்து சுமார் 131 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கப்பல் சமீபத்தில் தான் மும்பைக்கு சென்றிருந்தது. அந்த கப்பல் இந்தியாவை நோக்கி கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த தகவலை உறுதி செய்ய முடியலை. ஹவுதி தாக்குதல்கள் மற்றும் கடல்வெளி முற்றுகையால் செங்கடல் மற்றும் பாப் அல் மண்டேப் வழியாக செல்லும் கப்பல்களுடைய எண்ணிக்கை கடுமையாக குறைஞ்சிருக்கு. கடந்த வாரம் பாப் அல் மண்டேப் வழியாக தினசரி சராசரியாக பார்த்தீங்கன்னா 32 கப்பல்கள் மட்டும் போயிருக்கு. முற்றுகைக்கு முன்பு இந்த எண்ணிக்கை சுமார் 50ஆக இருந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. திங்கட்கிழமை வெறும் 6 கப்பல்கள் மட்டும்தான் அந்த வழியாக போயிருக்கு. போருக்கு முன்பு தினசரி சுமார் 130லேருந்து 140 கப்பல்கள் வரை சென்ற இந்த முக்கிய ரூட்டில் இப்போது கப்பல் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்கும் அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சீனா நீண்ட ஆண்டுகளாக பிரச்சனை செஞ்சுட்டு வந்தது. ஆனால் சீனாவுடைய இந்த கூற்றுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாத சீனா அருணாச்சல பிரதேசத்துடைய பகுதிகளுக்கு சீன மொழியில் பெயர் வைக்கிறது, எல்லையில் இராணுவ கட்டுமானங்களை மேற்கொள்றது அப்படின்னு தொடர்ந்து இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வருது. இதன் உச்சமாக தான் கடந்த டிசம்பர் 2022 அருணாச்சல பிரதேச எல்லையில் எல்லைக்கோட்டை மீற முயன்ற சீன வீரர்களை இந்திய இராணுவம் தடுத்து நிறுத்தினதுனால 2 தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே போல் கடந்த 2023ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் 27 இடங்கள் மற்றும் நிலப்பகுதிகளை சீன மொழியில் சீன அரசு அடையாளப்படுத்தினாங்க. இதுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசத்தின் 27 இடங்களுக்கு அவற்றின் நிலையான இந்திய பெயர்களுடன் இந்திய அரசு அடையாளப்படுத்தி சீனாவுக்கு பதிலடி கொடுத்தாங்க. இது குறித்து செய்தியாளர்கள் சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இருக்கார் இல்லையா குவா ஜியாகுன், இவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு பதிலளித்த குவா அவர்கள் என்ன சொன்னார்னா, சீனானால நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பெயர்களுக்கு பதிலாக இந்தியா புதிய பெயரை வச்சிருக்கு. இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் செல்லுபடியாகாதது அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. மேலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது, அது சீனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் சொன்னார்.
அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறதும், அங்கு ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் மாநில அரசு இயங்கிட்டு வருது அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய தெளிவான நிலைப்பாடாக இருக்கு. இதன் காரணமாக சீனா அருணாச்சல பிரதேசத்தை தொடர்ந்து உரிமை கோரிட்டு வந்தாலும் உலக அளவில் அது இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு ஏற்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அருணாச்சல பிரதேசம், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு இந்தியா கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. இது குறித்து நம்முடைய மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் நேற்றைய தினம் என்ன சொன்னார்னா, அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த பகுதி, இதை இந்தியா மீண்டும் வலியுறுத்துறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. அதே வேளையில் இந்த மறுக்க முடியாத யதார்த்தத்தை எதுவும் மாற்ற முடியாது. இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற இயலாது. அருணாச்சல் மாநிலம் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது, இருக்கிறது, இனியும் இருக்கும் அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு. அதே போல் அருணாச்சல பிரதேச மாநில எல்லையில் சீன ராணுவம் ஊடுருவல் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இதுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் பதிலடி கொண்டு சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்துடைய அப்பர் சுபன்சிரி மாவட்டத்தில் சீன படைகள் அத்துமீறி நுழைந்ததாக வெளியான தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எல்லை விவகாரங்களுடைய நிலை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பரந்த இருதரப்பு உறவுகளின் தன்மையை பிரதிபலிக்கும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உள்ளூர் மக்களை மேற்கோள் காட்டி வெளியான சமீபத்திய செய்திகளின்படி சீன படைகள் உண்மை கட்டுப்பாட்டு கோட்டை, அதாவது எல்ஐசி பகுதி இருக்குல்ல, அங்கே கடந்து டாக்சிங் வட்டாரத்தில் இருக்கும் புகார்லா மற்றும் ஒல்லோ ஆகிய பகுதிகளுக்குள்ள நுழைந்துள்ளதாக சொல்லப்படுது. இது குறித்து கடந்த வாரம் கேட்கப்பட்ட போது அருணாச்சல பிரதேச முதல்வர் பீமா கண்டு அந்த தகவலை மறுத்தார். மேலும் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அறிய ராணுவம் மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் பேசுவதாகவும் அவர் சொன்னார். ராணுவம் எல்லையை திறம்பட காத்துட்டு வருவதாலையும் இந்தியாவுடைய பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்வதாலையும் இந்த மாதிரியான அத்துமீறல் எதுவும் நடைபெறுவதாக தான் கருதவில்லை அப்படின்னு காண்டு அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் அந்த பகுதியில் அமைதியை பேணுவதே மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னார். மேலும் எல்லை விவகாரங்கள் குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பற்றிய விவரங்களையும் அவர் அளித்தார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதிகள் தொடர்பான விவகாரங்களில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் மிகவும் தீவிரமானதாக கருதுவதாகவும் இந்த பகுதிகளில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவது மிக முக்கியம் அப்படின்னும் சீன தரப்புடனான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் எப்போதும் வலியுறுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் எல்லை விவகாரங்களின் நிலை எங்களுடைய பரந்த இருதரப்பு உறவுகளுடைய தன்மையை பிரதிபலிக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்திய சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணி அமைப்பின் 36வது கூட்டத்திலையும் இது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் இரண்டு தரப்பினரும் வெளிப்படையான விவாதங்களை மேற்கொண்டது மட்டுமில்லாமல் எல்ஐசி நெடுகளையும் நிலவும் சூழலை ஆய்வு செஞ்சுருக்காங்க. இருதரப்பு உறவுகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எல்லை பகுதிகளில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவது அவசியம் அப்படிங்கிறத இந்திய தரப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நிலுவையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் உண்மையான கட்டுப்பாட்டு கோடு, அதாவது எல்ஐசி பகுதியில் தவறான புரிதல்கள் மற்றும் தவறான கணிப்புகளை தவிர்ப்பதற்கும் WMCC மற்றும் உள்ளூர் தளபதி அளவிலான கூட்டங்கள் உள்ளிட்ட ஏற்கனவே இருக்கும் தூதரகம் மற்றும் இராணுவ வழிமுறைகளை தொடர்ந்து பயன்படுத்த இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய தொடர் அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மனித உரிமை மீறலுக்கு அந்த நாட்டை பொறுப்பேற்க வைக்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாகவும் நம்முடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் பாகிஸ்தானுடைய பிற பகுதிகளிலும் நடக்கும் மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்த விரும்புகிறோம். தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிராக தீய செயல்கள், அத்துமீறல்கள் மற்றும் மோசமான மனித உரிமை மீறலுக்காக பாகிஸ்தானை பொறுப்பேற்க வைக்க சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த பல மாதங்களாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலின் போதும் அதுக்கு முன்னரும் பெரிய அளவிலான போராட்டங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். மக்களுடைய அதிருப்திக்கு துப்பாக்கி குண்டுகள், மின்வெட்டு, அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவற்றால் பாகிஸ்தான் பதிலடி கொடுத்திருக்கு. இதில் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இது உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசியாக ஊழல் வழக்கில் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் 14 ஆண்டு சிறை தண்டனையில் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இம்ரான்கான் சிறையிலேயே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 3 இராணுவ அதிகாரிகள் சொன்னதாக பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில தான் 20 லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் தெக்ரி இன்சாப் கட்சி அறிவிச்சிருக்காங்க. இம்ரான்கான் அவர்கள் தற்போது ராவல்பிண்டியில் இருக்கும் அடியாலா சிறையில் இருக்கிறாரு. சிறையில் அவர் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அவரை கொல்ல முயற்சி நடப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த நிலையில் தான் சிறையில் இம்ரான்கான் அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாயிருக்கு. இது பற்றி பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் வஜாஹித் சயீத் கான் அவர்கள் பரபரப்பான தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு.
என்ன சொல்றாருன்னா, இம்ரான்கான் அவர்கள் சிறையிலேயே இறந்து இருக்கலாம் அப்படின்னு 3 ராணுவ அதிகாரிகள் என்னிடம் சொன்னாங்க. ஆனால் இன்னும் அது உறுதி செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இம்ரான்கான் அவர்கள் சிறையிலே இறந்து விட்டார், அவருடைய உடல்நலம் மோசமாகி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து வதந்திகள் பரவிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் வஜாகத் சயீத் கானுடைய இந்த கருத்து இம்ரான்கான் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த தகவலை சொல்லியிருக்கும் பத்திரிகையாளர் வஜாகத் அவர்கள் சாதாரணமானவர் இல்லை. தற்போது அமெரிக்காவில் வசிச்சுட்டு வர்றாரு. அங்கு புகழ்பெற்ற அமெரிக்காவில் டெலிவிஷனில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு எம்மி விருது வழங்கப்படும். இந்த விருதுக்கு வஜாகத் அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால் பலரும் இம்ரான்கான் பற்றிய கவலையை எழுப்பிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இம்ரான்கானுடைய பாகிஸ்தான் தெக்ரி இன்சாப் கட்சி கொதித்து போயிருக்கு. அந்த நாட்டுடைய கைபர் பக்துனாவுடைய முதல்வர் ஷொஹைல் அப்ரிடி என்ன சொல்றாருன்னா, இம்ரான்கானுக்கு ஏதாவது நடந்திருந்தா 20 லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த தயாராக இருக்காங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீருடைய செயல்பாட்டால் எங்களுடைய கோபமான இளைஞர்களுடைய போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். உடனடியாக இம்ரான்கான் நலமாக இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டு அவரை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.